ஸோ கரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய டைரக்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படம் குடுத்தாரு. அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதான் இந்த ட்ரெய்லர பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் தனுஷ் பண்ணாத ஒரு கேரக்டரா இருக்கு. பட் எப்பவுமே ஒரு ஹீரோவ காமிக்கும் பொழுது ஒரு திருடனாகவோ, ஒரு அயோக்கியனாகவோ காமிக்க மாட்டாங்க. கடைசியா ம். அவருக்கு வேற ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாரி இது போகும்னு நெனைக்கிறேன். கர என்கிற கரசாமி. ஆமா. ஆக்சுவலா அது குலதெய்வத்தினுடைய பேரு. இதுவரைக்கும் தனுஷ் வந்து எவ்வளோ டைரக்டரோட டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு ட்விட்ல அவ்வளவு புகழ்ந்து பாராட்டி எழுதினது இந்த படத்தினுடைய டைரக்டர் தான். ம். இப்ப இவருக்கு முன்னாடி வந்து மாரி செல்வராஜ், வெற்றிமாறனோடலாம் ரொம்ப ப்ராமிசிங்கான படமெல்லாம் குடுத்துருக்காரு அவரு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் குடுக்காத ஒரு பெரிய மரியாதையும், அ ஒரு பெரிய பாராட்டு வார்த்தைகளையும் இந்த டைரக்டருக்கு அவரு குடுத்துருக்கிறாருன்னா, அப்ப இந்த படம் எவ்வளோ பெரிய படமா வந்திருக்குங்கிறத நம்ம யூகிச்சுக்க வேண்டியது தான். நேத்து ஒரு முக்கியமான தயாரிப்பாளர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னாரு, "கர படம் பார்த்தேன். எக்ஸலன்ட்டா இருக்கு." அப்படின்னு அவரு சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியே வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டாக்க கிரியேட் பண்ணிருக்கு.